இயேசுவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நம்முடைய பங்கு பாதுகாவலே சகாய அன்னையின் திருவிழாவை கொண்டாட இங்கே கூடியுள்ளோம். இந்த அழகான புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தில் பெரிய நொலம்பை பங்கு மிக அழகாக இந்த பங்கு கோயில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. கல் கொடிமரம் அமைக்கப்பட்டுள்ளது. மணி கூடாரம் அமைக்கப்பட்டுள்ளது. நிறைய அமைப்புகள் நாம் இங்கே பார்க்கின்றோம். ஒரு புதிய இடத்தை போல் காட்சியளிக்கின்றது. இதற்கெல்லாம் நான் நம்முடைய பங்கு தந்தை ஜீவா அவர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன். அவரை பாராட்டுகிறேன், அவரை வாழ்த்துகிறேன். அதிகமாக குருக்கள் கிராம பங்குகளுக்கு போவதற்கு விரும்புவதில்லை. ஆனால் அவர் மகிழ்ச்சியோடு இங்கே வந்து இதை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு தன் பணிகளை புரிந்து இந்த பங்கின் முன்னேற்றத்திற்காக அவர் உழைக்கின்றார் என்பதை அறிந்து மகிழ்கிறேன். இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இன்று நாம் நம்முடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். புனித சகாய அன்னையின் திருவிழா. சகாய அன்னை, அன்னை மரியாளை பொறுத்தமட்டில் அன்னை மரியாளுடைய குணங்களை பார்த்து அவர்கள் பல இடங்களில் காட்சி அளித்ததை பார்த்து அவர்கள் பல வகைகளில் மனிதர்களுக்கு உதவி செய்வதை பார்த்து பல பெயர்களில் அன்னை மரியாள் அழைக்கப்படுகின்றார். அதில் ஒரு பெயர்தான் சகாய அன்னை. சகாய அன்னை என்று சொல்லும்போது அவள் எப்போதும் நமக்கு உதவி செய்பவளாக இருக்கின்றாள். ஏனென்றால் அவள் நமக்கு தாயாக இருக்கின்றாள். சிலுவையின் அடியில் நின்று கொண்டு அவள் நாம் அனைவருக்கும் மனுக்குலத்துக்கு தாயாக மாறுகிறாள். அங்கே இயேசு அன்னை மரியாளை நமக்கு ஒப்பு கொடுக்கிறார். தன்னுடைய தாய் அந்த தாயின் அன்பை பெற்று இறை சித்தத்தை நிறைவேற்ற எப்படி அன்னை மரியாள் இயேசுவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாளோ அதை உணர்ந்து இயேசு நாம் இறை சித்தத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்ட திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு அன்னை தேவை என்பதை அறிந்து இயேசு சிலுவையில் சாகும் முன் தம் அன்னையை நமக்கு அன்னையாக கையளிக்கின்றார். எனவேதான் அவள் நமக்கு அன்னையாக இருக்கின்றாள். அந்த அன்னை நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றும் அன்னையாக இருக்கின்றாள். எப்போதும் நம்மோடு இருந்து நமக்கு சகாயம் செய்யும் அன்னையாக இருப்பதால் தான் அந்த அன்னையை நாம் சகாய அன்னை என்று அழைக்கின்றோம். அந்த சகாய அன்னை நம்முடைய பங்குக்கு பாதுகாவலியாக இருக்கின்றாள். இந்த சகாய அன்னையினுடைய சகாயத்தை நாம் பெற வேண்டுமென்றால், அந்த சகாய அன்னையினுடைய உதவியை நாம் பெற வேண்டுமென்றால் அந்த அன்னை நமக்கு சொல்வதை நாம் செய்ய வேண்டும். அந்த அன்னை என்ன சொல்கிறாள்? அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். யார்? இயேசு. இயேசு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அவர் என்ன சொல்கிறார்? ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். நான் உங்களை அன்பு செய்வது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். நாம் நிறைய காரியங்கள் செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை, நம்முடைய சமுதாயத்திற்கு தேவை, நம்முடைய பங்கிற்கு தேவை. ஆலயம் கட்டுகிறோம், பங்குக்கு தேவை. கல் கொடிமரம், மணி கோபுரம், இதையெல்லாம் செய்கிறோம். இதெல்லாம் நமக்கு தேவைதான். ஆனால் எல்லாவற்றிலும் மிக தேவையானது ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஒற்றுமையாக திரு அவையை கட்டி எழுப்புவது. கோவில் யாரும் கட்டலாம். பணம் இருக்கா? இதை விட பெரியான கோபுரம் வச்சு 50 கோடி 100 கோடி கோவில்கள் கட்டலாம். யாரும் கட்டலாம்.
கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, இந்துக்களும் கட்டலாம். பணம் தான் தேவை. அது ஒரு பெரிய காரியம் அல்ல. இப்படிப்பட்ட கொடிமரம், அந்த இது நிறைய நிறுவனங்கள், நம்முடைய பங்கு, எல்லா பங்குகளிலும் அந்த பங்கு தளத்தில் இடமே இல்லை. எல்லா குருக்களும் ஏதாவது கட்டி கட்டி கொண்டு போயிருக்கிறார்கள். ஆனால் எது நமக்கு தேவை என்பதை நான் உணர வேண்டும். இன்று சகாய அன்னையுடைய திருவிழா. அந்த அன்னை நம்மிடம் என்ன சொல்கிறாள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே? அவர் சொல்வதை செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள், ஒற்றுமையோடு இருங்கள், அமைதியோடு வாழ்க்கை வாழுங்கள், இயேசுவின் உடலை கட்டி எழுப்புங்கள். திரு அவை என்பது இயேசுவின் உடல். நாம் அந்த உடலின் உறுப்பினர்கள். அதை அவர் கட்டி அமைக்க செய்கிறார். ஏன் அவர் குருக்களை அழைத்தார்? ஏன் குருவாக நம்மை திருநிலைப்படுத்தினார்? திரு அவையை கட்டி எழுப்புவதற்காக, ஒரு நம்பிக்கையின் சமுதாயத்தை உண்டு பண்ணுவதற்காக. அதற்காகத்தான் இயேசு நம்மை குருவாகவோ அருள் சகோதர சகோதரிகளாகவோ நம்மை அழைத்தது. நற்செய்தியை அறிவிக்க திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கடமைப்பட்டிருக்கின்றார்கள். தங்களுடைய வாழ்க்கை மூலம் அந்த நற்செய்தியை அறிவிப்பதற்காக, தங்கள் வாழ்க்கை மூலம் செயல்கள் மூலம் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக, அமைதியை நிலைநாட்டுவதற்காக. தங்களுடைய குடும்பங்களில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்க வேண்டும். ஒரு ஒற்றுமையான குடும்பம், ஒரு அமைதியான குடும்பம். அப்படி இருக்கும்போது தான் அந்த பங்கும் ஒரு ஒற்றுமையான பங்காக மாறும், அமைதியான பங்காக மாறும். அது உண்மையிலே திரு அவையாக மாறும். அதைத்தான் இயேசு நம்மிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அதைத்தான் இயேசு நம்மிடம் கேட்டுக்கொண்டிருப்பது. எனவே நாம் திருமுழுக்கு எதற்காக பெறுகிறோம்? உறுதி பூசுதல் என்றும் அருள் அடையாளம் எதற்காக எடுக்கிறோம்? மற்ற அருள் அடையாளங்களை நாம் ஏன் எடுக்கிறோம்? ஏன் ஒப்புரவு அருட்சாதனம் செய்கிறோம்? ஏன் திருப்பலி ஆற்றுகிறோம்? திவ்ய நற்கருணை உட்கொள்கிறோம்? அதனுடைய கருத்தை நாம் உணர வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. நாம் ஒரு நம்பிக்கையாளர்களுடைய சமுதாயமாக மாற வேண்டும். அங்கே அன்பு, அமைதி, ஒற்றுமை, இது எல்லாம் யாருடைய கொடைகள்? தூய ஆவியாருடைய கொடைகள். நாம் எப்போது தூய ஆவியாரால் செயல்படுவோமோ, எப்போது நாம் தூய ஆவியாரால் நிறைக்கப்படுவோமோ, அவரால் செயல்படும் போது அங்கே அமைதி நிலவும், அங்கே ஒற்றுமை இருக்கும், அங்கே பிறருக்காக வாழ்வோர்களாக மாறுவோம். அங்கே ஒருவருக்கொருவர் அவர்களுக்கு நாம் மதிப்பு கொடுத்து, மன்னித்து, பகிர்ந்து ஒரு குடும்பமாக வாழ முடியும். தூய ஆவியார் நம்மிடம் இறங்கி வந்தால், தூய ஆவியாரால் நிறைக்கப்பட்டிருந்தால், தூய ஆவியாரால் செயல்படும் போது தான் இதெல்லாம் நடைபெறும். ஏன் சண்டை சச்சரவுகள், ஏன் பிளவுகள்? என்று தமிழக திரு அவை ஜாதி என்ற அடிப்படையில் பிளவுபட்டிருக்கிறது. அங்கே தூய ஆவியார் இருக்கிறாரா? இல்லை. எங்கே பிளவுகள் இருக்கிறதோ, எங்கே சண்டை சச்சரவுகள் இருக்கிறதோ, அங்கே சாத்தான் இருக்கின்றான். அது சாத்தானுடைய ஆதிக்கம். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கிறதா, பிளவுபட்டு இருக்கிறதா, அங்கே சாத்தான் குடிகொள்கிறான். அதான் எங்கே தூய ஆவியார் இருக்கிறாரோ அங்கே ஒற்றுமை, அங்கே அமைதி, அங்கே தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்வோர்களாக இருப்போம். அதான் ஒரு பங்காக அமைய வேண்டும். நம்பிக்கையாளர்களின் சமூகம், திருமுழுக்க பெற்ற கிறிஸ்தவர்களின் சமூகம், திருமுழுக்கில் நாம் தூய ஆவியாரை பெற்று அந்த தூய ஆவியாரால் செயல்படுபவர்களாக மாறும்போது அங்கே திரு அவை உருவாகிறது. இல்லாவிட்டால் ஒரு கட்டமைப்பு, பங்கு தளம், அவ்வளோதான். அங்கே தூய ஆவியாருக்கும் இடமில்லை, இறைவனுக்கும் இடமில்லை. அது ஒரு சோஷியல் செட்டப்பாக அமைகிறது. நாம் திருவிழா கொண்டாடலாம், நிறைய வெளி ஆடம்பர தேர் பவனி அதையெல்லாம் செய்யலாம். அதற்கு தூய ஆவியார் தேவையில்லை, பைசா தான் தேவை. பைசா இருக்கும்போது பெரிய ஆலயங்கள் கட்டலாம், பெரிய ஆடம்பர செலவுகள் செய்யலாம்,
விழாக்கள் எடுக்கலாம், தேர் பவனி எடுக்கலாம். இதெல்லாம் பைசானால செய்வது, தூய் ஆவியாரால் செய்வது அல்ல. தூய் ஆவியாரால் நடப்பது என்பது என்னவென்றால், ஒருவரை ஒருவர் நேசித்து அவருடைய தேவைகளை உணர்ந்து அந்த தேவைகளை நிறைவு செய்து மன்னித்து பகிர்ந்து ஒற்றுமையோடு ஒரே குடும்பமாக வாழ்வது, அது தூய் ஆவியாரின் செயல். அதைத்தான் இன்று சகாய அன்னை நம்மிடம் எடுத்து கூறுவது. அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று நம்மிடம் அந்த சகாய அன்னை வேண்டுகிறாள். எனவே இன்று சகாய அன்னையின் திருவிழாவை கொண்டாடும் போது அந்த சகாய அன்னை சொல்வதை செய்யுங்கள், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அந்த அன்னை நம்மிடம் பரிந்து பேசுகிறாள். நாம் அவளுடைய பிள்ளைகள், அவள் நமக்கு தாயாக இருக்கின்றாள். அந்த தாய் நம்மிடம் கேட்கின்றார், ஒரு வேண்டுகோள் கொடுக்கின்றார், என் அன்பு மக்களே அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். இந்த திருவிழா கொண்டாடும் போது நாம் இதை நம் மனதில் வைக்க வேண்டும். அன்னை மரியாள் என்னிடம் என்ன சொல்கிறாள்? நாம் அன்னை மரியாளுடைய சுருவத்தின் முன்போ போய் வேண்டுகிறோம். அந்த சமயத்தில் அவள் என்ன சொல்வாள்? ஒருவேளை நாம் வேண்டுவது நம்முடைய தேவைகளுக்காக, குடும்ப தேவைகள், ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவைகள், இதையெல்லாம் நாம் சொல்லி வேண்டுகிறோம். ஆனால் அன்னை மரியாள் என்ன சொல்வாள்? அவர் சொல்வதை செய்யுங்கள். அங்கே அந்த குடும்பத்தில் தேவை ஏற்பட்டது. கானானில் அந்த திருமணம் குடும்பத்தில் அந்த தேவை ஏற்பட்டது. ரசம் தீர்ந்து விட்டது. அது அவர்களுடைய தேவை, குடும்ப தேவை. அந்த தேவைக்காக அவர்கள் அங்கே அதை அன்னை உணர்ந்து அவர்கள் அன்னையிடம் போய் சொல்லவில்லை. அன்னை மரியாள் அந்த தேவைகளை அறிந்தவளாக இருக்கின்றாள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய தேவைகளை எடுத்து அன்னையிடம் போவதற்கு முன் அந்த அன்னை நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளையும், குடும்ப தேவைகளையும், பங்கு தேவைகளையும் அறிந்தவளாக இருக்கின்றாள். அறிந்து அந்த அன்னை சும்மா இருப்பவளாக இல்லை, அறிந்து அவள் இயேசுவிடம் சென்று பரிந்து பேசுபவளாக இருக்கின்றாள். அந்த இயேசுவிடம் பரிந்து பேசும்போது தன்னுடைய வாழ்க்கையின் முதல் அற்புதத்தை அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் இயேசு அதை செய்கிறார். அந்த அன்னை நம்முடைய தேவைகளுக்காக இயேசுவிடம் பரிந்து பேசுகிறாள். ஆனால் அந்த முதல் அற்புதம் நடக்கும் முன்பு அன்னை மரியாள் அந்த சேவகர்களிடம் சொல்கிறாள், அவர் சொல்வதை செய்யுங்கள். நாம் அப்படி அவர் சொல்வதை செய்ய முடிவெடுத்து அதை செய்ய தொடங்கினால் அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். இல்லாவிட்டால் ஒன்றும் நடக்காது. அவர் சொல்வதை செய்யுங்கள். இன்று இந்த பிள்ளைகள் திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தை பெற இருக்கின்றார்கள். அவர் சொல்வதை செய்வதற்கு நமக்கு துணையாளர் தேவைப்படுகிறார். அந்த துணையாளர் நம்மிடம் இல்லை என்றால் அவர் சொல்வதை நம்மால் செய்ய முடியாது. சீடர்கள் இயேசுவோடு 3 வருடங்கள் இருந்தார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவோடு பயணித்தார்கள், இயேசுவோடு உண்டார்கள், இயேசுவோடு உறங்கினார்கள், இயேசுவோடு நடந்து சென்றார்கள், எல்லா இடங்களிலும் இயேசுவோடு இருந்தார்கள். இயேசு சொன்னதை கேட்டார்கள், இயேசுவின் போதனைகளை கேட்டார்கள், இயேசு செய்வதையெல்லாம் பார்த்தார்கள். எவ்வளவு நெருக்கமாக 3 வருடங்கள் அவரோடு இருந்தவர்கள். இயேசு இறந்த பிறகு அவர் உயிர்த்தெழுந்தார். ஆனால் அதை அவர்களால் நம்ப முடியாமல் இருந்தார்கள். அப்படி இருந்த போதும் அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருந்தார்கள்? உலக அளவில் நான் எல்லாரை விட பெரியவனாக இருக்க வேண்டும், எனக்கு இறை ஆட்சியில் ஒரு தனிப்பட்ட இடம் கொடுக்க வேண்டும். அவருடைய வலது பக்கமும் இடது பக்கமும் அவர்கள் உலக ஆசைகளாக நிறைந்தவர்களாக இருந்தார்கள். பாருங்கள், உலக ஆசைகளால் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். நாம் பாஸ்கா காலத்தில் இருக்கிறோம். இயேசு இறந்த பிறகு உயிர்த்து விட்டார். அந்த உயிர்ப்பை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்ப முடியவில்லை. சீடர்கள் ஒருவர் தோமஸ் என்ன சொல்கிறார்? அவருடைய காயங்களையும் அவரையும் கண்ணால் பார்த்து அந்த காயங்களில் என் விரலை விட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன். 2 சீடர்கள் என்ன சொல்கிறார்கள்? இனி எல்லாம் முடிஞ்சிட்டு நான் பழைய வேலையை செய்ய போவோம், நம்முடைய கிராமத்துக்கு போவோம் என்று எம்மாவுசுக்கு திரும்பி போகிறார்கள். பேதுரு என்ன செய்கிறார்? 3 வருடங்கள் அவரோடு இருந்து அவர் சொல்வதையெல்லாம் கேட்டு அப்படி செய்த பிறகும் பேதுரு என்ன சொல்கிறார்? நான்
மீன் பிடிக்கப் போகிறேன். மீன் பிடித்து கொண்டிருக்கும் போது இயேசு அவரை அழைத்து அவரிடம் என்ன சொன்னார்? இனி முதல் நீ மனிதர்களை பிடிப்பவர்களாக மாறுவாய். இப்ப இயேசு இறந்து விட்டார், உயிர்த்தார். அந்த உயிர்ப்பை நம்ப முடியாமல் இருந்த பேதுரு என்ன சொல்கிறார்? நான் மீன் பிடிக்கப் போகிறேன், பழைய தொழிலுக்கு போகிறேன். அப்போது மற்ற சீடர்கள் என்ன சொல்கிறார்கள்? நானும் உம்மோடு வருகிறோம். எல்லாரும் அங்கே திபேரியஸ் நதி கடல் ஓரத்தில் மீன் பிடிக்கிறார்கள். இயேசு அங்கே சென்று அவர்களை இன்னும் அழைக்கிறார்கள். அவர்களிடம் சொல்கிறார், தூய ஆவியை அனுப்புவேன், துணையாளரை அனுப்புவேன், அவர் உங்களோடு இருப்பார், உங்களை வலுப்படுத்துவார், எல்லாவற்றையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், வல்லமையாலும் கொடைகளாலும் கனிகளாலும் உங்களை நிரப்புவார் என்று இயேசு வாக்குறுதி கொடுத்துள்ளார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த வாக்குறுதிகளுக்கு ஏற்ப அந்த சீடர்கள் பயந்து கவலையோடும் அச்சத்தோடும் இனி என்ன ஆகப்போகிறதோ என்ற சந்தேகத்தோடு அவர்கள் அடைக்கப்பட்ட அறையில் இருக்கின்றார்கள். அப்போது அன்னை அவர்களோடு இருக்கின்றாள். சகாய அன்னை, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லும் அன்னை அந்த சீடர்களோடு இருக்கின்றார். அவர்களோடு இருந்து அவர்களை ஊக்குவித்து ஜெபத்தில் ஆழ்ந்திருக்கின்றார்கள். அந்த ஜெப நேரத்தில் தான், அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் போதுதான் தூய ஆவியார் அவர்கள் மீது இறங்கி வருகிறார். அதன் பிறகு பயந்து கவலையோடு பழைய வேலையை தொடங்க போற அந்த பேதுரு கதவுகளை திறந்து வெளியே வந்து துணிச்சலோடும் தைரியத்தோடும் யாருக்கு பயந்து அடைக்கப்பட்ட அறையில் இருந்தாரோ அவர்களிடம் அவர் என்ன சொல்கிறார்? கடவுள் மீட்பரை நமக்கு அனுப்பினார், நீங்கள் அவரை கொன்றீர்கள், ஆனால் அவர் உயிர்த்து விட்டார், அவர் எங்களோடு இருக்கிறார், நாங்கள் அவருக்கு சாட்சிகள் என்று அங்கே ஒரு சாட்சிய சீடராக மாறுகிறார். தூய ஆவியாரை பெற்றதால் தான். அதே ஆவியார் எப்படி அங்கே அன்னை மரியாளும் சீடர்களும் சேர்ந்திருந்த இடத்தில் தூய ஆவியார் அவர்கள் மீது இறங்கி வந்தாரோ, அதே ஆவியார் இந்த பிள்ளைகள் மீது இறங்கி வருகிறார். ஏற்கனவே திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தின் போது இந்த பிள்ளைகள் மீது இறங்கி வந்துள்ளார். இப்போது திருமுழுக்கில் நடந்த நிகழ்வுகளையும் திருமுழுக்கில் நடந்த அவருடைய வாழ்க்கையில் இருந்த மாற்றங்களையும் இந்த உறுதி பூசுதல் என்னும் அருள் அடையாளம் வழியாக அதில் உறுதிப்படுத்தப்படுகிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம் இயேசுவினுடைய திருமுழுக்கு. இந்த பிள்ளைகளுக்கு திருமுழுக்கு கிடைத்து விட்டதா? உங்களுக்கு எல்லாருக்கும் திருமுழுக்கு கிடைச்சிருக்கா? தெரியுமா? எப்படி தெரியும்? பார்த்தீங்களா? உங்களுக்கு திருமுழுக்கு கிடைச்ச சமயத்தில் பார்த்தீங்களா? எங்கே இருந்தீங்க? உங்களுக்கு தெரியாது. சின்ன பிள்ளைகள், உங்கள் அப்பா அம்மா உங்களை கூட்டி கொண்டு வந்து சாமியாட்ட என் பிள்ளை பிறந்துட்டு இந்த பிள்ளை ஞான ஸ்நானம் கொடுன்னு சொன்னாங்க. நீ தூங்கிட்டு இருந்திருப்பாய், இல்லாமல் இருந்தால் அழுதுட்டு இருந்திருப்பாய். அது ரெண்டும் தான் நீ செய்துட்டு இருந்திருப்பாய். அந்த நேரத்தில் உங்களுக்கு திருமுழுக்கு என்ற அருட்சாதனம் கொடுக்கப்பட்டது. அந்த அருட்சாதனம் கொடுக்கப்பட்ட நேரத்தில் 3 நிகழ்வுகள் நடந்தன. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இன்னைக்கு இந்த பூசைக்கு பிறகு வீட்டுக்கு போவீங்க இல்ல, உங்கள் அப்பா அம்மாவிட்ட போய் கேட்கணும். ஞான தாய் தந்தையிட்ட நீங்கள் போய் கேட்கணும், எங்களை சின்ன பிள்ளைகளை எடுத்து திருமுழுக்கு கொடுக்க கொண்டு போனீங்க, அங்கே என்ன நடந்ததுன்னு கேளுங்க. கேட்பீங்களா? கேட்கணும். அவங்க என்ன பதில் சொல்கிறான்னு பார்ப்போம். அவங்க சொல்லுவாங்க தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு யார் ஞானஸ்நானம் கொடுத்தாரோ அந்த குருவிட்ட போய் கேளுங்க, நீங்கள் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தீங்க, அப்போ என்ன நடந்தது அவருக்கும் தெரியாமல் இருக்கும். ஆனால் உண்மை என்ன? உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கும் போது 3 நிகழ்வுகள் நடக்கின்றன. வானம் திறக்கிறது. எப்போதெல்லாம் நாம் யாருக்காவது திருமுழுக்கு கொடுக்கிறோமோ அந்த அருள் அடையாளம் வானம் திறக்கிறது. முதல் நிகழ்வு என்ன? வானம் திறக்கிறது. 2வது நிகழ்வு தூய ஆவியார் இறங்கி வருகிறார் உம்மேல் குடிகொள்ள. யார் இறங்கி வருகிறார்? தூய ஆவியார்.
மூன்றாவது நிகழ்வு, வானத்திலிருந்து ஒரு குரல். என்ன குரல்? யாருடைய குரல்? தந்தையின் குரல். தந்தை என்ன சொல்கிறார்? இது என் அன்பார்ந்த மகன், இது என் அன்பார்ந்த மகள். எவ்வளோ மேன்மையான காரியம் நடந்தது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு திருமுழுக்கு கிடைத்ததும் வானம் திறக்கிறது. அப்படின்னா நீ தந்தையோடு ஒன்றாக இருக்கிறோம், கடவுளோடு ஒன்றாக மாறுகிறோம், விண்ணகம் மண்ணகம் இணைகிறது. அதான் வானம் திறக்கிறது என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட மேன்மையான அருளாடையாளம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. வானம் திறக்கிறது, தூய ஆவியார் உங்கள் மேல் இறங்கி வருகிறார். தூய ஆவியார். அப்ப நீங்க எப்படிப்பட்ட பிள்ளைகளாக மாறி இருக்க வேண்டும்? அது மட்டுமல்ல, இறை தந்தை என்ன சொல்கிறார்? என் அன்பார்ந்த மகன், என் அன்பார்ந்த மகள். அதுவரை நீங்க மனித பிள்ளைகளாக இருந்தீங்க, உங்க அப்பா அம்மாவுடைய பிள்ளைகளாக இருந்தீங்க. திருமுழுக்கு கொடுக்கும் போது யாருடைய பிள்ளைகளாக மாறினீங்க? யாருடைய பிள்ளைகளா? கடவுளின் பிள்ளைகளாக மாறினீங்க. இந்த 3 நிகழ்வுகள் நடந்தது. இந்த 3 நிகழ்வுகள் நடக்கும்போது உங்களிடம் 4 மாற்றங்கள் ஏற்பட்டன. கேட்டுட்டு பதில் சொல்லல, இங்க உனக்கு உறுதி பூசல் கொடுக்க மாட்டேன். யாரெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உறுதி பூசல் நான் கொடுக்க மாட்டேன். வேற யாட்டாந்து எடுத்துருங்க. ஆனால் நான் சொல்லதை கவனமாக கேளுங்க. இந்த 3 நிகழ்வுகளின் போது 4 மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. 4 மாற்றங்கள். முதல் மாற்றம் என்ன? உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. திருமுழுக்கு என்ற அருட்சாதன வழியாக ஒருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. எல்லா பாவமும், ஜென்ம பாவம், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. தூய்மையாக்கப்படுகிறீர்கள். அதான் முதல் மாற்றம். நீங்கள் தூய்மையாக்கப்படுகிறீர்கள். புரியுதா? 2வது மாற்றம், கடவுளின் பிள்ளைகள் ஆனதனால் உங்களுக்கு கடவுளை தந்தை என்று அழைக்கும் உரிமை கிடைக்கிறது. அப்பா, கடவுளை தந்தை என்று அழைக்கும் உரிமை உங்களுக்கு கிடைக்கிறது. கடவுளின் பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். அந்த மாற்றம் பாருங்க. 3வது, தூய ஆவியார் இறங்கி வந்து உங்களிடம் குடிகொள்கிறார். நீங்கள் கடவுளின் கோவிலாக மாறுகிறீர்கள். நீங்கள் யார்? கடவுளின் கோவில். கடவுளுடைய கோவில். இதுதான் உண்மையான கோவில். இந்த கோவிலை தான் கட்டணும். நான் இன்று ஆயராக இருப்பது அல்லது குருக்களாக இருப்பது, அருட்சகோதரர்கள் இருப்பது, இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக. இந்த ஆலயம் இல்லை, இது யாரும் கட்டுவாங்க. இந்த ஆலயத்தை கட்டுவதுதான் இறைவனின் திட்டம். அதுதான் முக்கியம். நீங்கள் கடவுளின் கோயில். பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் என்ன சொல்கிறார்? 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நீங்கள் கடவுளின் கோவில், எனவே தூய்மையானவர்கள். கடவுள் உங்களிடம் குடிகொள்கிறார். யாராவது இந்த ஆலயத்தை நஷ்டப்படுத்தினால் நான் அவர்களை அழித்து விடுவேன். பாருங்கள், இந்த வார்த்தை இறை வார்த்தை. இது என்னுடைய வார்த்தை அல்ல, இறை வார்த்தை. யாராவது இந்த ஆலயத்தை நஷ்டப்படுத்தினால் நான் அவர்களை அழித்து விடுவேன். எந்த ஆலயம்? எந்த ஆலயம்? எந்த ஆலயத்தை பற்றி சொல்லப்படுகிறது? இந்த ஆலயமா? எந்த ஆலயம்? நாம், உன்னுடைய வாழ்க்கை. ஒவ்வொருவரும் ஒரு ஆலயம், இறைவனின் ஆலயமாக இருக்கின்றீர்கள். அதுதான் உண்மையான ஆலயம். அங்கே கடவுள் குடிகொள்கிறார். 4வது மாற்றம், திரு அவையின் உறுப்பினர்களாக மாறுகிறீர்கள். திரு அவை என்றால் என்ன? இயேசுவின் உடல். அப்ப திருமுழுக்கு என்ற அருட்சாதன வழியாக நீங்கள் இயேசுவின் உடலின் உறுப்பினர்கள். அதனால்தான் இது நம்பிக்கையாளர்களின் சமூகம், உறுப்பினர்கள். அது உங்களுக்கு தெரியுமா? ஏதோ ரெஜிஸ்டரில் பேர் எழுதி இது ஒரு, அது இல்லை. அது எல்லா சபையிலையும் செய்கிறாங்க, சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. அது இல்லை முக்கியம். இயேசுவின் உடலின் உறுப்பினர்களாக மாறுகிறார்கள் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவன். Origen, a great philosopher, fathers of the church,
ஒரிஜின் என்று, அது ஒரு பேர், ஒரிஜின். அவர் பிள்ளையாக இருக்கும்போது அவருடைய அப்பா அம்மா அவரை எடுத்து திருமலுக்கு கொடுக்க ஆலயத்துக்கு போனாங்க. ஆலயத்தில் அவருக்கு திருமலுக்கெல்லாம் கொடுத்த பிறகு வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த பிள்ளை படுக்கையில் கிடத்திட்டாங்க. அதன் பிறகு அந்த ஒரிஜினுடைய அப்பா அந்த பிள்ளையினுடைய நெஞ்சில் முத்தி முத்தி இருக்கிறார். அவர் முத்திட்டு இருக்க சமயத்தில் பக்கத்தில் இருந்தவங்க கேட்டாங்க, இதுவரை நீ இப்படி செய்துட்டுல, என்ன செய்கிற? பிள்ளை அந்த நெஞ்சில் முத்திட்டே இருக்கிறார். அப்போது அவர் சொல்லுவார், அந்த அப்பா சொல்லுவார், இந்த பிள்ளையுடைய இதயத்தில் கடவுள் குடிகொள்கிறார், இது கடவுளின் கோவில், கடவுளின் ஆலயம், நான் கடவுளை முத்தி செய்கிறேன். அப்படி யாராவது பெற்றோர்கள் உங்களுக்கு திருமலுக்கு கிடைச்ச பிறகு செய்தாங்களா? நான் அறியாமல் இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஆலயம் கட்ட வேண்டும், பெரிய கோபுரமாக கட்ட வேண்டும், நிறைய பைசா செலவு செய்ய வேண்டும், பாவப்பட்ட மக்கள்லேருந்து நாம் பைசா வசூலித்து ஆலயத்தை கட்டுறோம். அவர்களுக்கு ஒருவேளை இருக்கக்கூட இடம் இருக்காது, குடிசையில வாழ்வான், அவங்களுக்கும் பைசா கொடுக்கணும். பங்கில் பெரிய கோயில் கட்ட போகிறோம், இருக்க கோயிலை இடிச்சிட்டு பெரிய கோயில் கட்ட போகிறோம், பைசா வாங்குறீங்க. ஆலயம் தேவை, ஆனால் உண்மையான ஆலயத்தை நாம் கட்ட முயற்சி செய்யணும். இது ஒரு சின்ன ஹால் போதும் நமக்கு சேர்ந்து வழிபடுவதற்கு, அது நமக்கு போதும். இங்கே எல்லாம் அழகுபடுத்துறது இது நல்ல அழகாக தான் இருக்குது, நார்மலாக இருக்குது, இது பரவாயில்லை. சில இடங்கள் சில கோயில்களுக்கு போனால் அங்கே எல்லாம் மின்னிட்டு இருக்கும், அது தவறு, லிட்டர்ஜிக்கலி ராங், அது தவறு. சாங்சுவரியில் ஆல்டர் ஷுட் பி தி அட்ராக்ஷன், அது இயேசுவை எடுத்துரைக்கிறது. ஆல்டர் ரிப்ரசன்ட்ஸ் ஜீசஸ், பலிபீடம். அந்த பீடத்தையே நம்ம மறைச்சி எல்லாம் ஒன்றும் பார்க்க முடியாமல் போயிடும். ஃப்ளவர்ஸை தான் பார்ப்போம், அது தப்பு. நம்ம இங்கே ஃப்ளவரை பார்க்க வரல, அதுக்கெல்லாம் ஃப்ளவர் ஷோக்கு போகலாம், நீங்கள் ஃப்ளவர் கார்டனுக்கு போகலாம், அதெல்லாம் பார்க்க வேண்டுமென்னா அது தேவையில்லை. இந்த பீடம், இறைவனின் இயேசுவின் பலியை நமக்கு சுட்டி காட்டும் அந்த பீடத்தை மக்கள் பார்க்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். அதை பார்த்து இயேசு எனக்காக பலியிடுகிறார், நானும் அவரை போல் என்னை பிறருக்காக பலியிடுபவர்களாக மாற வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது நம்ம திருச்சபையில் அது மாறிற்று. பரிதாபமான நிலை இன்றைக்கு திருச்சபையினுடைய நிலைமை. அது யார் மாறுது? நாங்கள் தான், நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இதெல்லாம் மாற்றங்களை கொண்டு வர. சொன்னால் கேட்க மாட்டாங்க. பங்கு தளங்கள்லையும் அதை பற்றி சொன்னால் அவங்க அடி வைக்க வருவாங்க. இக்னரண்ட்ல இருக்கிறீங்க, அறியாமையில் இருக்கிறீங்க. எதுதான் நமக்கு முக்கியம் என்ற தேவையை அறியாமல் இருக்கிறீர்கள். அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு கோயில், ஓகே, இது கோயில், இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ இது கோயில், இது புனிதமான இடம். இந்த கோயிலில் யாராவது இங்கே வந்திருந்து சாராயம் பாட்டிலை வச்சுட்டு கிளாஸில் ஊற்றி குடிச்சிட்டு இருக்கிறாங்க, குடிக்க விடுவீங்களா? இந்த கோயிலுக்குள்ள அவரை குடிக்க விடுவீங்களா? விடுவீங்களா? பெரியவர்கிட்ட கேட்குறேன். விடமாட்டீங்க. இந்த கோயிலுக்குள்ள சாராயம் என்ன குடிக்க விடமாட்டீங்க. இந்த கோயிலுக்குள்ள வேற யாரோ பொண்ணை கொண்டு வந்து வேஷ்யா, என்ன ப்ரோஸ்டிடியூஷன், விபசாரம் செய்யற கோயிலுக்குள்ள ஒரு ஆள் விபசாரம் செய்கிறார், செய்ய விடுவீங்களா? விடமாட்டீங்க. இது கோயில், கல்லாலும் மண்ணாலும் சிமெண்டாலும் கட்டப்பட்ட ஒரு இடத்துல இதெல்லாம் விடமாட்டீங்க. உண்மையான கோவில் இது கடவுளின் கோயில். ஒவ்வொரு மனிதனும், திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு மனிதனும் கடவுளின் கோயில். கடவுள் குடிகொள்கிறார். அங்க நீங்க அந்த சாராயத்தை ஊற்றி குடிக்க அனுமதிப்பீங்களா? அனுமதிப்போம், அப்படிதானே சொல்லுவீங்க இல்லையா? எல்லா அடிக்ஷனும், ஆல்கஹால், ட்ரக்ஸ், அது இது எல்லாம் இந்த சரீரம், இந்த உடல் இயேசுவின் உடலின் உறுப்பு, கடவுளின் கோயில். கடவுள் இங்கே குடிகொள்கிறார். ஆனால் அங்கே நம்ம இது முடிஞ்சு பிள்ளைகளுக்கு உறுதி பூசுதல், வீட்டில் போய் பாட்டிலை திறந்து நல்லா குடிச்சிட்டு இருப்பீங்க. கடவுளின் கோயில். அந்த உடலை நாம் நம்முடைய திருமண உறவுக்கு புறம்பாக நாம் வேறு ஒருவரோடு உறவு செய்து நம்முடைய இந்த ஆலயத்தை நாம் நஷ்டப்படுத்துகிறோம்.
ஆனால் இறைவார்த்தை என்ன சொல்கிறது? யாராவது இந்த ஆலயத்தை நஷ்டப்படுத்தினால் நான் அவர்களை அழித்து விடுவேன். அந்த ஆட்களுக்கு இறை ஆசீர் ஒருபோதும் கிடைக்காது. யாரெல்லாம் தன்னுடைய அந்த உடல், தூய்மையான உடல், கடவுளின் கோயில், அங்கே கடவுள் குடிகொள்கிறார், தூயாவியா இறங்கி வந்து அங்கே குடிகொள்கிறார், அது இயேசுவின் உடலின் உறுப்பு. அந்த உறுப்புகளை இந்த அடிக்ஷன்ஸ், ஆல்கஹால், ட்ரக்ஸ், சாராயம் அல்லது கெட்ட உறவுகள், இதெல்லாம் வைத்து நாம் அப்படி செய்யும் போது அந்த உடலை நாம் நஷ்டப்படுத்துகிறோம். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறார்? நான் அவர்களை அழித்து விடுவேன். அதையெல்லாம் செய்துட்டு நீங்க எவ்வளவு ஜெபம் செய்தாலும், எவ்வளவு திருப்பலியை ஒப்புக்கொண்டாலும், எவ்வளவு நன்மை எடுத்தாலும் ஒரு பயனும் இல்லை, ஒரு பயனும் இருக்காது. அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எவ்வளவோ ஜெபம் செய்தாச்சு ஒன்றும் நடக்கலை. அந்த உண்மையான தூய்மையான கடவுளுடைய இருப்பிட உறைவிடம், அதை நீ தூய்மையாக வைக்கவில்லை. அதனால்தான். அப்ப இந்த கோயில் பெருசா, இந்த கோயில் பெருசா? இந்த கோயிலில் யாராவது இதெல்லாம் செய்தால் உடனே அவனை அடிச்சு வெளியில் இருப்பீங்க, அவனை கொண்டு போடுவீங்க. அப்போ இந்த கோயில் இதுதான் உண்மையான கோயில், அதை உணர்கிறீர்களா? இன்னும் நல்ல அழகான குருசிபிக்ஸ் வச்சிருக்குங்க இல்லையா? அந்த குருசை பாருங்க, அது யார் செய்தது? அந்த குருஸ் யார் செய்தது? அவர் எங்கேருந்து வாங்கினீங்க? கேரளத்திலேருந்து வாங்கினது. அது வாங்கினது உடன் மரத்தால் செய்தது. யார் செய்தது? அது கார்பெண்டர், ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு மனிதன் செய்தது மரத்தால். அது மரம், ஒரு மனிதன் செய்தது அந்த கிராஸ். சரிதானே இல்லையா? சரிதானே? ஆமா, மரத்தால், மரத்திலிருந்து ஒரு மனிதன் செய்தது அந்த கிராஸ். புரியுதா? அந்த கிராஸுக்கு உயிர் இருக்கா? அது சாப்பிடுதா? அது அசையுதா? சிரிக்குதா? அழுதா? இல்லை, ஒன்றும் இல்லை. அது உயிரற்ற பொருள், உயிரற்ற பொருள். மூன்றாவது, அந்த கிராஸ் மோட்சத்துக்காக உண்டு பண்ணதா? அது மோட்சத்துக்கு போகுமா? மனிதனால் செய்யப்பட்டது, உயிரற்றது, மோட்சத்துக்கு போகாதது. மோட்சத்துக்காக படைக்கவில்லை அதை நம்ம எவ்வளவோ வழிபடுறோம், மாலை போடுறோம், அதுக்கு தூபம் காட்டுறோம், அதை முத்துகிறோம். யாராவது வந்து அதை உடைக்க முயற்சி செய்தா விடுவீங்களா? விடமாட்டோம். உன்னுடைய பேர் என்ன? பிரவீனை பார்க்குறீங்களா? பிரவீனை உண்டு பண்ணது யாரு? தாய் தப்பன் அப்படியே உண்டு பண்ணிட்டாங்க. கடவுள் தாய் தப்பனின் உதவியால் அவரை உண்டு பண்ணாங்க. சரிதானா? கடவுள், இவன் கடவுளுடைய படைப்பு. கடவுள் அவருடைய அப்பா அம்மாவுடைய உதவியினால் பிரவீனை உண்டு பண்ணார். யார் உண்டு பண்ணார்? கடவுள். எனக்கு உயிர் இருக்கா? கையை ஊத்து. அந்த தீம் திரும்பி பாரு. உயிர் உள்ளவர் கடவுளால் உண்டு பண்ணவர், கடவுளால் உண்டு பண்ணவர், உயிருள்ளவர். இவர் எதற்கு? நான் இப்போ மோட்சத்துக்கு போவாரான்னு கேட்டால் அவருக்கு எதிராக இருப்பான்னு சொல்ல இவன் போக மாட்டான். அதனால இவர் மோட்சத்துக்காக உண்டு பண்ணப்பட்டவரா? ஆமா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் கவனிங்க. இது கடவுளால் படைக்கப்பட்டவர், உயிருள்ளவர், மோட்சத்திற்காக படைக்கப்பட்டவர். மனிதனால் படைக்கப்பட்டது, உயிரற்றது,
மோட்சத்துக்காக அல்ல. அதை எவ்வளவோ பாதுகாப்பாக வைப்பீங்க, எவ்வளவோ ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்க, முத்துவீங்க, தூபம் காட்டுவீங்க, சாம்பிராணி போடுவீங்க, ஆரம் போடுவீங்க, சுற்றுப்பிரகாரம் எடுத்து போவீங்க, எல்லாம் செய்வீங்க. ஆனால் இவனை அவனுடைய பேரை கெடுப்பீங்க, முடிஞ்சா அவனை அடிப்பீங்க, வெளியே துரத்துவீங்க, போடான்னு சொல்லுவீங்க, இதெல்லாம் அவனை சொல்லுவீங்க. பாருங்க, இதை நாம் ஏன் வணங்குகிறோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை? ஏனென்றால் அது இயேசுவை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அது இயேசுவின் அடையாளம். சிலுவையை பார்க்கும்போது இயேசுவின் வாழ்க்கை, இயேசுவின் பாடுகள், இயேசுவின் உயிர் எல்லாம் நமக்கு நினைவூட்டுகிறது. இது ஒரு அடையாளம், இது ஒரு அடையாளம். அங்கே இயேசுவை அதை வழிபடும் போது நாம் இயேசுவை வழிபடுகிறோம், இயேசுவை ஆராதிக்கிறோம். உண்மையான இயேசு நமக்காக பாடுபட்டு உயிர்த்த இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம். அந்த இயேசு அந்த சிலுவையில் கூடுதல் இருக்கிறாரா, அல்லது அந்த இயேசு பிரவீன்ல கூடுதல் இருக்கிறாரா? யார்கிட்ட கூட இருக்கிறார்? பிரவீன்ட்ட. அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்று ஜாதியின் அடிப்படையில் அவன் வேற தாழ்த்தப்பட்டு அவனை ஒதுக்கி வச்சு அவனை அதிர்ச்செல்லாம் செய்றீங்க. அது யாரு? இயேசு. எவ்வளவோ பெரிய பாவங்கள். அதனால் தான் இந்த இந்திய தமிழக திருச்சபையில இறைவனின் ஆசி இல்லாமல் இருப்பது. அதை நம்ம உணரணும், நம்ம உணர வேண்டும். அதை யாரும் உணர்ந்தது போல எனக்கு தெரியல. ஆயர்களும் குருக்களும் எல்லாரும் அப்படியே தான் செய்கிறாங்க. இங்க இது ரொம்ப முக்கியம் நமக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு. நம்பிக்கையாளரின் சமூகம், திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தால் இதெல்லாம் நடக்கிறது. அதனால் திருமுழுக்கு அருள் அடையாளம் மிகவும் மேன்மையானது, முக்கியமானது. அப்புறம் என்ன, இனி உங்கள்கிட்ட திரும்ப வர்றேன். திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தில் எத்தனை நிகழ்வுகள் உங்களுக்கு திருமுழுக்கு கிடைச்ச போது எத்தனை நிகழ்வுகள் நடந்தன? 3. சத்தம் போட்டு சொல்லுங்க. முதல், வானம் திறந்தது. 2வது, தூய ஆவியார் இறங்கி வந்தார். 3வது, வானத்திலிருந்து குரல் கேட்ட. என்ன குரல்? இது என் அன்பார்ந்த மகன், இது என் அன்பார்ந்த மகள். ஓகே. அந்த நிகழ்வின் போது 4 மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. என்ன மாற்றங்கள்? முதல் மாற்றம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, தூய்மையாக்கப்பட்ட. எல்லாருக்கும் தெரியணும், பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நாம் தூய்மையாக்கப்பட்டோம். 2வது மாற்றம் போச்சுடா. 2வது மாற்றம் கடவுளை தந்தை என்று அழைக்கும் உரிமை நமக்கு கிடைத்தது. பாருங்க, நீங்க மறந்துட்டீங்க. நீங்களும் அவங்கள போல வாழ்க்கை வாழ்வீங்க, அவ்வளோதான். அதனால தான் நான் எனக்கு திரும்ப இப்போ யாருக்கும் இந்த உறுதி பூசுதல் கொடுக்கறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பமே இல்லை. இதனால தான் ஒரு ரிச்சுவல், உண்மையாக ஒன்றும் நடக்கிறதில்லை. நீங்களாவது அதை உணர்ந்து அதன்படி வாழ முயற்சி செய்ய வேண்டும். ஸோ முதல்ல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, தூய்மையாக்கப்பட்டோம், தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்காக. 2வது, கடவுளை தந்தை என்று அழைக்கும் உரிமை கிடையாது, நீங்கள் கடவுளின் பிள்ளைகள். 3வது, தூயாவியார் இறங்கி வந்து நம்மிடம் குடிகொள்கிறார். கடவுள் நம்மிடம் குடிகொள்கிறார், நாம் கடவுளின் கோவில். 4வது, திருச்சபையின் உறுப்பினர்கள். அப்படின்னா திருச்சபை என்பது இயேசுவின் உடல், இயேசுவின் உடலின் உறுப்பினர்களாக மாறுகிறோம். புரியுதா? இந்த 4 மாற்றங்கள். உறுதி பூசல் என்றும் அருள் அடையாளம் வழியாக இப்போது என்ன நடக்கிறது என்றால், உங்களுடைய நெத்தியில் திருத்தைலம் பூசப்படும். தூய ஆவியார் உங்கள் மீது முத்திரை இடுகிறார். நல்லா கவனிங்க. தூய ஆவியார் உங்கள் மீது முத்திரையிட்டு உங்களை ஏற்றுக்கொள்கிறார், தனக்கு சொந்தமாக்கி கொள்கிறார். இந்த கன்னத்தில் கொஞ்சம் தட்டுவது, அதன் அர்த்தம் என்னென்றால், நீங்கள் இப்போது உற்சாகமாக இருக்க வேண்டும், வல்லமையால் நிறைக்கப்படுகிறீர்கள், எனவே தைரியமாக இருங்கள், யாரை கண்டும் பயப்பட வேண்டிய தேவையில்லை.
தைரியம், உற்சாகம் உங்களுக்கு வரணும். ஏனென்றால் துணையாளர் உங்களோடு இருக்கிறார், அதில் உறுதிப்படுத்தப்படுகிறீர்கள். அதன் பிறகு அவருக்கு சான்று பகரும் சீடர்களாக, மிஷனரி சீடர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதுதான் இந்த உறுதிப்படுத்தல், இந்த அருள். நம்முடைய பங்கு திருவிழாவின் போது இந்த மேன்மையான காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது. எனவே இறைவனுக்கு நன்றி செலுத்துங்க, இறைவன் வேண்டுங்க. நான் முதலாக இந்த பெரிய நிலம்பை பங்குக்கு வர்றேன். 4 வருடங்கள் ஆச்சு. இதுக்கு முன்னால் இருந்த ஃபாதர்ஸ்டே கேட்டு பார்த்தேன், எப்பமா அது என்னை கூப்பிடுங்க. யாரும் கூப்பிடலை. ஃபாதர் ஜீவாட்ட சொன்னேன். அவர் சொன்னால், ஆண்டவரை கண்டிப்பாக வாங்க, நான் வந்திருக்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையாளரின் சமுதாயம். இந்த கோவில் மட்டமான கோயில், நல்ல கோயில், அவ்வளோ பெரிய ஒன்றும் இல்லை. இதுதான் தேவை. இதை இனி பெருசாக ஒன்றும் செய்யக்கூடாதுங்க. இது போதும். என்ன செய்ய வேண்டும், அதே போல் இதெல்லாம் அமைப்பதெல்லாம் போதும். அது இனி ஒன்றும் அமைக்க வேண்டிய தேவையில்லை. இனி என்ன செய்யணும்? நம்பிக்கையாளர்களின் சமூகத்தை கட்டி எழுப்ப முயற்சி செய்ய வேண்டும். சிலர் சொல்கிறாங்க, மறை மாவட்டத்தில் பெரிய நிலம்பை அது ஒரு கிராம பங்கு, அது புறக்கணிக்கப்பட்ட பங்கு, அனாவின் பங்கு. இதெல்லாம் தவறு அப்படி சொல்வது. இது தவறு. ஆர்ஸ், பிரான்ஸ் தேசத்தில் ஆர்ஸ் என்ற ஒரு இடம், அந்த இடத்திற்கு யார் அனுப்பப்பட்டார்? புனித ஜான் மேரி வியான்னே. இன்று அது எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட இடம். ஆயர் கூட அங்கே போகிறதுக்கு விரும்பலை. ஒரு குருவானவரும் அங்கே போகிறதுக்கு விரும்பலை. அது நெக்லெக்ட் செய்யப்பட்ட, ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு கிராம பங்காக இருந்தது. அங்கே உள்ளவங்க எல்லாரும் குடிகாரர்கள். அது ஒரு சொதோம் கொமோரோவாக இருந்தது. அங்கே ஜான் மேரி வியான்னே அங்கே போகிறாரு குருவாக. இப்போது அந்த இடம் ஒரு பெரிய திருத்தலமாக மாறி உலகத்திலிருந்து மக்கள் அங்கே போகிறாங்க, பாவ சங்கீர்த்தனம் செய்து திருப்பலி ஒப்பு கொடுப்பதற்காக. எவ்வளோ பெரிய திருத்தலம் அந்த இடம் மாறியது. அவர் இருக்கும் போதே ஆயர், அங்கே போகிறதுக்கு விரும்பாத ஆயர், அங்கே வாரதுக்கு விரும்பாத குருக்கள், அவருக்கு எதிராக இருந்தவர்கள், இவனால் ஒன்றும் முடியாது என்று நினைத்தவர்கள் அவர்கிட்ட பாவ சங்கீர்த்தனம் செய்ய உருவம் மாறி அங்கே போகிறாங்க. disfigured themselves and then they are going. அந்த நிலைமை. அதனால் எந்த பங்கு அனாவின் பங்கு இல்லை. அது நம்முடைய இந்த மண்டையில் தான் இருக்குது. அந்த அனாவின் பங்குன்னு சொல்லுதும். இது இறை மக்கள், கடவுளுடைய பிள்ளைகள், திருமலுக்கு பெற்றவர்கள், இயேசுவின் உறவிடம். அப்படி உணர்ந்து குருக்கள் அங்கே போனோம். அப்பந்தான் நம்ம அந்த ஆண்டவருக்கு சேவை செய்ய முடியும். இல்லாவிட்டால் நம்ம இயேசுவின் குருக்கள் இல்லை. இதையெல்லாம் நம்ம உணராமல் இருக்கிறோம். இன்று நீங்கள் இந்த உறுதிபூசல், இந்த அருள் அடையாளத்தில் நல்ல முறையில் பக்தியோடு பங்கெடுத்து இந்த உண்மைகளை உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். நாங்கள் அனைவரும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம்.